அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர். நாம எல்லாரும் மாதங்களிலே புனித மாதமான ரமலான் மாதத்தை அடைஞ்சிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த அழகான தருணத்துல ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. நம்மளை எல்லாம் படைச்ச இறைவன் அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய கொடையாளி, அவனுடைய பொறுமை எவ்வளவு அளப்பெரியது, அவனையன்றி நாம் யாரிடம் மீறப் போகிறோம்? நாம் இதையெல்லாம் மறந்துட்டு வாழ்க்கை என்ற ஒரு மாய உலகத்துல அடிமையாகிட்டு இருக்கோம். ஆனா நாம மறந்தது போல அல்லாஹ் தஆலா நம்மளை எல்லாம் மறக்கல. கிழக்கே உதிக்கிற சூரியன் என்னைக்கு மேற்கே உதிக்க ஆரம்பிக்குதோ அன்னைக்கு தௌபாவுக்கான கதவுகள் முற்றிலுமாக மூடப்படும். அந்த சமயத்துல நாம கேட்கிற துவா கபூலாகாது. நம்முடைய பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நமக்காக எந்த ஒரு சிறப்பு சலுகைகளும் அளிக்கப்பட மாட்டாது. இது இந்த உலக வாழ்நாள்ல ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய விஷயம். நாம எல்லாம் அது வரைக்கும் இந்த உலகத்துல நிலைச்சிருப்போமா இல்லையா அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே தெரியும். தௌபாவோட கதவை உலகின் வாழ்நாள்ல ஒரு முறை மட்டும் மூடக்கூடிய அதே இறைவன் தான் நாம செய்யக்கூடிய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறதுக்காக ஒவ்வொரு வருஷமும் தௌபாவின் கதவுக்கு அருகில நம்மளை கொண்டு போறான். நரகத்தின் வாசல்களை மூடுறான். எதுக்காக? நாம் நம்முடைய வாழ்நாள்ல செஞ்ச தவறுகளை எல்லாம் எண்ணி அவனிடத்துல தௌபா செஞ்சு ஒரு முஸ்லீமாக அவனுடைய முழுமையான அடியானாக மாறுவதற்காக. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு பெரிய மனசு பாருங்க என்னோட அல்லாஹ் தஆலாவுக்கு. அப்படிப்பட்ட புனித மாதமான ரமலான் மாதத்தினை நாம நெருங்கிட்டோம். இந்த மாதம் வெறும் நோன்பு நோற்பதற்காகவும் பள்ளிக்கு போய் 5 வேளை தொழுகையில ஈடுபடுறதுக்காக மட்டுமும் கிடையாது. நாம் நம்முடைய தவறுகளை உணர்ந்து இறைவனிடத்திலே அழுது தௌபா செய்யவும் தான். ஆக இறைவன் நமக்கு கொடுத்த இந்த அழகான வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி நாம் நமது வாழ்நாளிலே செய்த தவறுகளை எல்லாம் உணர்ந்து அவனிடத்திலே அழுது மன்றாடி தௌபா செய்து ஒரு புதிய மனிதனாக அழகிய மூமினாக மாற எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.